இரும்பு சத்து குறைபாடு, ரத்த குறைபாடுன்னு பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க ஒரு உணவு. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு ஆட்டு ரத்த பொரியல். அதை எங்க பாட்டி கையால செஞ்சு தர சொல்லி நாங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஆட்டு ரத்த பொரியல் பண்றதுக்காக நாங்க 4 ஆட்டு ரத்தத்தை பயன்படுத்திக்கிட்டோம். ஆட்டு ரத்த பொரியல் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டு ரத்தத்தை நீராவில வேக வச்சுக்கலாம். ஆட்டு ரத்த பொரியலுக்கு இப்ப தேவையான மசாலாக்களை பாத்திரலாம். 10 பச்சை மிளகாய், 2 வெள்ளை பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், இஞ்சி, 3 தக்காளி, அரை மூடி தேங்காயை துருவி வச்சுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி. ஆட்டு ரத்தம் இப்ப நல்லா வெந்துருச்சு. ஆட்டு ரத்த பொரியலுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு ரெண்டையும் இப்ப நல்லா அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம வேக வச்சிருந்த ரத்தத்தை துண்டு துண்டா அறுத்து எடுத்துக்கலாம். ஆட்டு ரத்தத்தை எங்களுக்கு தேவையான அளவுல துண்டு துண்டா அறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்ப ரத்த பொரியலை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்தாச்சு. இப்போ துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்க ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கலாம். ஆட்டு ரத்தத்தை நீராவில வேக வச்சோம். அதனால ஆட்டு ரத்தத்துல நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு ஆட்டு ரத்தத்தை நல்லா வறுத்துக்கலாம்.
ஆட்டு ரத்தத்துல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்ப ஆட்டு ரத்தம் சாப்பிட தயாரா இருக்கு. ரத்த குறைபாடு இருக்கவங்களுக்கு இது சிறந்த உணவு, குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு. அதுலயும் அவங்க வயித்துல இருக்க குழந்தைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது.